ஹலோ மெய்மோட்டேல்ஸ், இது எங்க பாட்டி கதை. ஒரு பசுமையான அழகான கிராமம், பறவைகளும் பசுக்களும் நிறைந்த சுத்தமாக சூழல் கொண்ட ஊர். தீக்ஷு தக்ஷு விளையாடிட்டு வீட்டுக்கு வராங்க. பாட்டியிடம் அமர்ந்து தூரத்துல உள்ள மாமரத்தை பற்றி கேக்குறாங்க. காளி பாட்டி, அந்த உயர்ந்த மாம்பழ மரம் சாதாரண மரம் அல்ல, அது ஒரு அதிசயம்னு சொல்றாங்க. அந்த மரம் சுவையான பழம் தரும், ஆனா நல்ல மனதுள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இரவு நேரத்துல தீக்ஷு தக்ஷுவிடம், நாளைக்கு காலை நாம போய் அந்த மரத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமான்னு சொன்னா. தக்ஷுவும் சம்மதிச்சான். அடுத்த நாள் இருவரும் காலையில எழுந்து அந்த உயர்ந்த மாமரத்துக்கு ஓடுறாங்க. அவங்க 2 பேரும் தாவி பறிக்க முயற்சி பண்ணாங்க. கல் எரிஞ்சு பார்த்தாங்க, ஆனா ஒரு பழம் கூட விழல. தீக்ஷுவும் தக்ஷுவும் ரொம்ப சோர்ந்து மரத்தடியில உட்கார்ந்து, ஒரு பழம் கூட பறிக்க முடியலையே, நம்ம பாட்டி சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் நல்ல பசங்க இல்லையா நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அந்த சமயம் ஒரு முதியவர் பெரிய மூட்டைய சிரமத்தோட தூக்கிக்கிட்டு அந்த வழியில் வந்தார். தீக்ஷுவும் தக்ஷுவும் அந்த தாத்தா கிட்ட, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி மூட்டைய தூக்கிட்டு வீடு வரை போனாங்க. மூட்டைய வீட்டுல வச்சதும் தாத்தா இந்த வயசுல பிள்ளைகளோட உதவுற எண்ணத்தை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் நல்ல பசங்கன்னு பாராட்டினாரு. தாத்தா வீட்டிலிருந்து தங்களோட வீட்டிற்கு திரும்பும் வழியில் அந்த மாய மாமரத்திலிருந்து ஒரு அருமையான மாம்பழம் விழுந்தது. தீக்ஷுவும் தக்ஷுவும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமானாங்க. தக்ஷு அந்த பழத்தை கையில எடுத்து பார்க்கிறான். அந்த மகிழ்ச்சிய பாட்டிகிட்ட சொல்ல ஓடினார்கள். பாட்டிட்ட போய் அந்த மாம்பழத்தை காமிச்சு, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாமரம் அதிசயமான மாய மரம் தான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. பாட்டியோ, மரம் மாயமில்ல கண்ணுகளா, உங்க நல்ல மனசுதான் இந்த அதிசயத்தை செஞ்சிச்சுன்னு சொல்லி தன்னோட பேரபசங்களை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. மேலும் இது போன்ற கதைகள் கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.